நான் உங்கள் ஏஜிஆர் vlog 007 நம்ம எங்கே வந்திருக்கேன்னா பாபுரி கடை பெருசாக ஒன்றும் செல்லுவங்க ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நார்மலாக பேசணும். நம்ம குமரி மாவட்டம் பொறுத்தளவில் இங்கே உள்ள குமரி மாவட்ட மக்களுக்கு எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு வருட காலமாக எதிர்பார்த்துருந்த ஒரு குளுத்துறையில் பாகுபலி பொருட்காட்சி ஓப்பன் ஆகிருக்கு. நாங்கள் எல்லாம் அங்கே போய் கிளம்பிட்டு இருக்கோம். நீங்கள் கிளம்புக்கு தயாராக இருக்க எங்கள் கூட நீங்கள் வரீங்க. போய் பார்க்க முடியாதவங்க கண்டிப்பாக அப்படியே நம்ம வீடியோ நீங்கள் கண்டிப்பாக அப்படியே இருந்து பார்த்துட்டே இருங்க. நாங்கள் உங்களுக்கு காட்டித்தரேன். போய் பார்த்தவங்க இது நாங்கள் காமிக்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்க்க வேண்டிய இடத்த பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே வந்து ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வண்டி ஒன்று பார்க் பண்ண போகலாம். நமக்கு அந்த வண்டியை பார்க் பண்ணிவிட்டு பார்ப்போம். பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிட்டு நமக்கு இந்த பக்கம் பண்ணி உள்ளாடி அங்கே போகணும். உள்ள நுழைஞ்சாச்சு. உள்ள நுழையும் போல இடது பக்கம் வலது பக்கம் பாருங்கள். எப்பா நமக்கு மனம் தாங்க முடியாது. நல்ல பலகாரங்களும் பலூன் எல்லாம் தூக்கி போட்டுருக்கேன் பாருங்கள். நமக்கு இந்த வலது பக்கம் உள்ளே போகிறோம். அங்கே ஆற்றுக்கு போகிறதாகும். அப்போ பின்ன இடது பக்கம் வந்து போகும்போது நம்ம பையன் அங்கேருந்து கூப்பிட்டேன். நம்ம இது என்ட்ரன்ஸ் அங்கே உள்ளே தொடங்கி பாருங்கள். டிக்கெட் கவுண்டர் இருக்காது. நம்ம பையன் டிக்கெட் வாடா டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு டிக்கெட் பாருங்கள் எவ்வளோன்னு 20 ரூபா டிக்கெட்டுக்கு. நம்ம உள்ளே போவோம். நீ போ நான் வரேன். நீ போ தான் வரேன். சரி நம்ம இதாக பாருங்கள். உள்ளாடி வருவோம். டிக்கெட் எல்லாம் எங்கே செக் பண்ணுவோம். அப்படியே உள்ளே வந்தால் வலது பக்கம் இடது பக்கம் பார்த்தா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் 20 ரூபா. நீங்கள் ஏதை எடுத்தாலும் 20 ரூபான்னு போர்டு வச்சு விட்ருக்காங்க பாருங்கள். பலூனு பிள்ளைங்களுக்கு விளாட வேண்டியது. இடது பக்கம் பாருங்கள். அப்படியே அங்கே நேர பார்த்தா நம்ம பாகுபலி என்ட்ரன்ஸு இது உள்ளே வந்து அந்த வலது பக்கத்தில் இருக்காங்க பாருங்கள். பலூனு உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நீங்கள் குறைஞ்ச விலையில் வேண்டாம். இது வந்து பாருங்கள் VLC ஆடிட்டோரியம் அது உள்ளாடி. நம்ம இது உள்ளே போகும்போது நம்ம கன்னியாகுமரி மாவட்ட கலைஞர்கள் கை பண்ணதை நம்ம சொல்லாமல் இருக்க முடியாதுங்க. சின்ன ஸ்கூல் படிக்க பிள்ளையில இருந்து பெரியவங்க வரை கொண்டு வச்சுருக்காங்க பாருங்கள். என்னெல்லாம் மாடல் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அப்படியே பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மயில் அழகாக ஒரு மயில் செய்து வச்சுருக்கு பாருங்கள். அந்த வெரைட்டியாக இருக்குது. சரி நம்ம இப்படி மயிலை பார்த்துட்டு நம்ம அப்படி இது பார்க்கணுன்னா ஒரு கண்ணு பார்த்தாதுங்க. எல்லாம் பல கண்கள் இருந்தால் வந்துட்டு வீடை பாருங்கள். இது வந்து டவர் ஒன்று வச்சிருக்கு. எப்போ அங்கே மேலே மாடியில் என்ன போகுது அது. சரி இந்த பக்கம் அப்படியே நமக்கு பார்ப்போமா. அப்படியே பார்த்துக்கிட்டு வாங்க நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கேன். பின்ன அதை அப்படியே பார்த்து நமக்கு இந்த உள்ளாடி போகணும். உள்ளாடி நல்ல வெரைட்டியாக எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பார்ப்போம் நமக்கு. அதில் எனக்கு உள்ளே வந்துட்டு ஒரு பிரத்யேகமான ஒரு இதில் இதுக்கு நம்ம KGF படம் இருக்குது இல்லைங்களா. அதில் ஒரு மாதிரி நம்ம யாஷ் வந்துட்டு லாஸ்ட்டில் கொண்டு துப்பாக்கி வச்சுருக்கு ஒரு மிஷின். இந்த பக்கம் உள்ள யாருன்னா பாருங்கள். நம்ம அந்த இதை மாதிரி ISRO அந்த மாதிரி உள்ள ராக்கெட் இருக்குது. என்னென்னவோ வச்சுருக்காங்க. தலைவா இந்த பக்கமா நம்ம நண்பர்கள் வந்து சரி நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம இன்னும் இதை பார்த்துட்டு இதை பாருங்கள். இது வந்துட்டு கண்டிப்பாக என்னென்னா கேமரா வந்துட்டு நம்ம கேமராவில் எடுத்தால் மாத்திரம் தான் காணும். அல்லாத அது காணவே காணாது. டைனோசர் பண்ணி வச்சுருக்கு. ஏதோ பெருசாக டைனோசர் பண்ணி வச்சுருக்காங்க. அது அப்போ நம்ம அந்த கேமரா பார்க்குறது இதையும் பாருங்கள். இது வந்துட்டு நம்ம ஜூம் பண்ணும்போது அது வந்துட்டு என்னென்னா இந்த விராட் கோலியும் பக்கத்தில் இன்னொரு ஆள் இருக்குது. யாருன்னு தெரியல பேர். விராட் கோலி தான். அதுக்கப்புறம் இன்னொரு யார் என்ன நெய்மோனுங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்படியே நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே கீழே இறங்கி போகணுமா. பக்கம் சின்ன பிள்ளைங்க உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தது நல்லா என்ஜாய் பண்ண பாருங்கள். மயில் எல்லாம் செய்து வச்சுருக்கு. அப்படி பார்த்துட்டு நம்ம அதுக்குள்ளே போவோம். நம்ம நண்பர்கள் அங்கேயே இருந்துட்டு பார்ப்போம். அங்கே தூரம் பாருங்கள் அந்த ராக்கெட்டும் அது இதெல்லாம் இருக்குது. இது டே டைம் என்னென்ன உங்களுக்கு கிளியராக தெரியாது. நைட்டு வந்தால் நல்லா லைட் ஓட்ட மாட்டேன் காணும் பாருங்கள். அங்கே இங்கேருந்து இந்த லாங்கில் இருந்துட்டு பார்த்தாலே என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம உள்ளே இங்கே வர மாதிரி உருவி பறக்கு இங்கே இங்கே வார மாதிரியே இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள். சின்ன பிள்ளைய விளையாட வேண்டியது. இந்த விளையாட்டில் யாருக்கெல்லாம் விளையாடி இருக்கீங்க அனுபவம் இருந்தால் அதை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ள மேலே இருந்துட்டு குதிச்ச வேண்டியது. பிள்ளைங்கள பார்த்த வரைக்கும் பத்திரமா கூட்டி கொண்டு போயிட்டு பத்திரமா கொண்டு விடுங்க. அப்படியே நம்ம இப்படியே ரவுண்டு இது அப்படியே பார்த்தா இடது பக்கம் ஆஹா இந்த பக்கம் எல்லாம் பார்த்தாச்சு. அப்பா ஏகப்பட்ட ஆளுங்க இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு வெரைட்டியாக இருக்குது. இதில் எல்லாம் எனக்கு பேர் வந்து எனக்கு கிளியராக தெரியல. தெரிஞ்சவங்க அது என்ன நெய்முங்கிறத கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ராட்டுன்னு எனக்கு அதை பாருங்கள். அப்போ இதை கரெக்டாக உங்களுக்கு அப்புறமா நான் உங்களை ஜூம் பண்ணி கரெக்டாக விட. இது வந்து புது வெரைட்டிங்க. இது வந்துட்டு சுற்றியில் விட்டு அடிக்க வேண்டிய ஒரு புதிய வெரைட்டி. நமக்கு இது வந்து இந்த அதை முடிச்சு தான் இதில் போமா. சரி இது நம்ம டிக்கெட் எடுக்கணும்னா இது டிக்கெட் வந்துட்டு 50 ரூபா. அப்போ உள்ளே வந்துட்டு பெட்ஸு பூச்சை அது இது என்ன இருக்குன்னு இருந்துச்சுன்னு இப்போ நம்ம டிக்கெட் எடுக்கணும். 50 ரூபா டிக்கெட் கொடுத்து எடுக்க சொன்னோம். அதுக்கு முன்னே வந்துட்டு அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னு நண்பஞ்சோட காட்டில் அதை டிக்கெட் 50 ரூபா டிக்கெட் நம்ம எடுத்தாச்சு. அப்போ ஒரு அண்ணா வந்துட்டு என்ன பண்ணார், கிளியை எடுத்து வச்சுருக்காரு பாருங்கள் இடது பக்கமாக. அதுக்கு பேர் கிளியர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வருங்க பெரும்பாம்பு ஒன்று பயில கடிச்சு மலையிலே பார்த்து வரைக்கும்
இதுக்கப்போ அதுக்கு இது வந்துட்டு நம்ம டிக்கெட் எடுத்து உள்ளே போகிறதுக்கு முன்னே வெளியிலேயாகும். என்னத்த இது ஓனாண்ணா என்ன கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சவங்க பேருங்க. 50 ரூபா நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு பாருங்கள். நம்ம 3 பேர் வந்தால் 3 பேர் டிக்கெட் எடுத்தாச்சு. ஆனால் ஒரு ஷோ காமிச்சோன்னா அவர் வெளியில் இது வந்துட்டு என்ட்ரன்ஸ் வெளியில் நம்ம அது உள்ளாடி தான் அங்கே போகணும் பாருங்கள். நமக்கு அப்படியே டிக்கெட்டை கொடுத்துட்டு அப்படியே போகலாம் அங்கே டண்டனக்கா. அப்போ அங்கே உள்ளே வந்தாச்சு பாருங்கள். இது என்னத்த அப்போ அந்த கிளி விழிச்சது மைனி இல்லைன்னு சொரியாத ஹாய் மகன் எஞ்சோட பாரு. இது என்னத்த கலர் ஒரு கிளிக்கு மயிலா குறியா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. மகாலே இங்கே பாருல அங்கே கம்பியை குத்தாத அது உங்களுக்கு இது என்ன இது ஒரு வெரைட்டியான கிளி. அப்போது நம்ம அந்த பேட்ஸ் அந்த இது கிளி வளர்த்தக்கூடிய நண்பர்கள் இருப்பினும் அவங்களுக்கு இந்த இதை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ண மறக்காதுங்க. இது வந்துட்டு என்ன 50 ரூபா டிக்கெட் கொடுத்து நம்ம உள்ளே வரணும். உள்ளே வந்தால் தான் நம்ம இதை மாதிரி பார்க்க முடியும். நல்ல ரசனையாட்டு இருக்குது. இந்த பக்கம் ஆஹா இது என்னத்த பட்டிக்குட்டியா இல்லை பூனைக்குட்டி. எப்போ இதெல்லாம் உள்ளே பாருங்கள் பூனைக்குட்டி ஆகுது. 2ம் பூனைக்குட்டி. ஓய் அங்கே என்ன செய்யுது? ஓய் இங்கே பாரு ஓய் நான் கேமரா எடுக்குதேன். ஓய் இங்கே பாரு ஓய் ஆஹா அது என்ன சண்டை பிடிச்சது வா ஓய் உறக்கமா எப்படி சோமா இருக்கு ரெஞ்சா பாரு ஓய். ஐயை ஆமாம் நல்ல டயர்டாக இருக்கா இருக்கு. ஹலோ இது என்னத்த இது என்னன்னு உள்ளது பார்த்து இது பன்னி தானே? பன்னி இல்லை முள்ளம்பன்னிக்க குட்டின்னு நினைக்கேன். முள்ளம்பன்னியாக குட்டி அது எனக்கு தெரியும். இது ப்ராவா இல்லை முயல். இது ஒரு வெரைட்டியான ஒரு இது என்ன கோழி சாவக்கோழியும் படக்கோழியும். இது இது எல்லாம் சின்ன ஐட்டம்களாக இருக்குது. இது வெரைட்டியான இதுவும் ஒரு டைப்பு கோழி. இதுவும் இது என்ன இன்னொரு டைப்பு கோழி. இப்போ இது வந்துட்டு வெள்ளை இஞ்சி அதுதான் நம்ம இடத்துல உண்டு. இது நான் கண்டுண்டு இது இந்த சாணம். இதுக்கு பேரன் இது நம்ம நாட மற்ற இந்த சிலுத்தானே சிலிப்பியா அது இது என்னத்த அது மற்ற இந்த சின்ன கோழி சிலிப்பி கோழி ப்ராவு. சரி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஐட்டம் தான். சரி இது தெரிஞ்சவங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இதை மாதிரி 50 ரூபா டிக்கெட் கொடுத்து உள்ளே வந்தால் ஒருத்தர் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. 50 ரூபா கொடுத்து அது ப்ராவு. ஆனால் இது 50 ரூபா கொடுத்தா நமக்கு தெரியும் ப்ராவு. இது யார்? ஓய் அங்கே வெளியில் இருந்து இல்லையா அதில் இன்னொரு சாணம் இதுக்கு பேர் கிளியராக தெரிஞ்சையா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓய் உறக்கமா இங்கே பாரு ஓய் நாங்கள் எல்லாம் வீடியோ எடுக்கணும். ஓய் உங்கள் பேர் என்ன ஓய் இங்கே பாரு. அப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் ஏற்று அதை கடிச்சிடணும். அப்போ நம்ம அப்படி முடிச்சாச்சு. நமக்கு இனி வெளியில் வந்தால் ஆஹா வெளியில் அதெல்லாம் முடிச்சு நாங்கள் வெளியில் வந்தோம் பாருங்கள். அது என்ன வெரைட்டியாக இருக்குன்னு இதெல்லாம் வந்துட்டு பார்க்கறதுக்கு ஒரு என்ன ஒரு தனி ஒரு ஃபீல் தான். ஹாய் வணக்கம். நம்ம நண்பர் நமக்கு ஒரு சலாம் வச்சார். அப்போ அவருக்கு நம்ம ஒரு சலாம் வச்சோம். இது பாருங்க இங்கே வந்தால் இது துப்பாக்கி கொடுத்து பெலூன் 50 ரூபா கொடுக்கணும். இது கொடுத்தா 50 ரூபாய்க்கு அந்த பெலூன் எல்லாம் பிடிச்சி வருது. அது பிரதர் போய் நமக்கு இதை தான் 50 தானா அண்ணா டேய் ஓ அவர் ஃபுட்பால் பிளேயர்னு நினைக்கிறேன். அவர் ஒரு வெரைட்டி. ஹாய் பிரதர் இதான் 50 ரூபா அண்ணாலே நாங்கள் வீடியோ எடுக்காமலண்ணா எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண வீடியோ எடுக்கட்டோம் நாங்கள். இல்லை வேண்டாம் இல்லைண்ணா நீங்கள் வச்சுருந்தேன். இல்லை அண்ணா இருக்கு காட்டு எங்களுக்கு வீடியோ காட்டு. ஓகே தேங்க் சூப்பர் அண்ணா எல்லாம் விழுந்தது. அது ரெண்டண்ணா சூப்பர் ஓ அடிபொலி அண்ணா தேங்க்ஸ் அண்ணா. சரி ஓகே நம்ம அதை முடிச்சு அப்படி வந்தால் இந்த சைடில் பாருங்கள் என்ன பொண்ணு இது எனக்கு நம்ம சின்ன வயசுல இதுக்கு எனக்கு நல்ல ஒரு ஓரமாக வச்சு எப்படின்னு தெரியுமா பாவலி இடைக்கு வரணும் வாங்கி இந்த காயில் ரப்பர் சீசன் மாதிரிமா காயெல்லாம் போட்டு பாருங்க. அந்த சமயத்தில் காயை புறக்கி கொண்டு விட்டு வரைக்கும் நம்ம வந்து பாவலி இடைக்கு வந்த தோசை கொண்டு இதே மாதிரி உள்ள அனுபவங்கள் யாருக்கு உண்டுன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது அண்ணன் ஊஞ்சால் இதுக்கு பேர் என்ன ராட்டு. அப்போ இது வந்துட்டு நம்ம இதுக்குள்ளே வந்துட்டு 3 காரம் அதை கிடக்குன்னு நினைக்கிறேன். 3 காரம் தான் அதுக்குள்ளே கிடக்கு. பயங்கர அடிப்படையாக இருக்குது. நீங்களாம் அந்த முளை வச்சுட்டு வச்சுருக்கணும். இதாக்கு தான் உங்களுக்கு நேரமாக காமிச்சு வரலான்னு என்ன இதாக்கு பாருங்கள். எப்போ வேற ஒரு எல்லாம் இருந்து பயங்கர கரைச்சி. சரி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம அப்படி கிளம்பும். நம்ம கன்னியாகுமரி விவசாயிகளும் விவசாய இதெல்லாம் பற்றி வச்சுருந்தாங்க. இப்போ அதையும் பார்த்துக்கிட்டு நாங்கள் அப்படி கிளம்பிட்டோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தோட சின்ன பிள்ளைங்களோட காயாக வந்து என்ஜாய் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.